ஹலோ கேம் சேஞ்சர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேல விளையாடிய சஞ்சு சாம்சன் முதல் முறையாக பார்த்து அவருடைய அனுபவத்தை வந்து பகிர்ந்துருக்கிறாரு. அது என்னன்னு சொல்லிட்டு வாங்க முழுசா அந்த வீடியோவில் பார்த்தலாம். இந்த மாதிரியான கிரிக்கெட் அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஜியோ ஹாட்ஸ்டார் தளத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் பங்கேற்றிருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணிக்காக விளையாடியதை பற்றி பேசியிருந்தார். அவர் என்ன சொன்னார் சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 2025 நான் ராஜஸ்தான் அணிக்காக விளையாடும் போதே பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் அணியிலிருந்து நம்ம இந்த வருஷத்தோட வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்துட்டேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் அணியிலிருந்து நான் இதை வெளியேறணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தது மிகப்பெரிய ரிஸ்க்கான முடிவு தான். நான் வந்து மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன். ஏன் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அணிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த வருஷத்தோட நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, அவங்க வந்து ட்ரேட் மூலியமா வேற அணிக்கோ அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா ஏலத்திலே விடுவாங்க. ஸோ நமக்கு பிடிச்ச அணியும் நம்மள எடுப்பாங்க, பிடிக்காத அணி கூட நம்ம போவோம். அது நம்மளால தீர்மானிக்க முடியாது. சிஎஸ்கே அணி ட்ரேட் பண்ணி இவர் எடுத்தாங்க. ஜடேஜாவையும் சாம் கரனையும் அங்கே கொடுத்துட்டு நம்மளுடைய சஞ்சு சாம்சன் அங்கேருந்து இங்கே வாங்கினாங்க. வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து திரும்பியும் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது வேறு அணியிலேருந்து இன்னொரு அணிக்கு வந்து நம்ம பூஜ்ஜியத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மைண்டில் வந்து ஓடிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் என்னை சுற்றி இருக்கிறவங்க, அதாவது என்னுடைய குடும்பத்தினர், என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு எதுக்கு இந்த முடிவு? அது மட்டும் இல்லாமல் சென்னை வந்து ஸ்லோ பிட்ச்ன்றதுனால நீ அங்கே எப்படி விளையாட போகிற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் என்னை சுற்றி சொல்லிட்டே இருந்தாங்க. இருப்பினும் பார்த்தீங்கன்னா நமக்கு 30 வயசு ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம எதை நினச்சும் இது பண்ணக்கூடாது, நம்ம கரெக்டாக விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து மனத்தை வந்து தேர்த்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப்பில் அவர் என்னதான் வந்து சிறப்பாக ஒரு லாஸ்ட்டில் விளையாடி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே அணிக்கு அப்புறம் வந்து விளையாடும்போது பார்த்தீங்கன்னா, முதல் போட்டியில் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அதிக ரன்கள் வந்து எடுக்கவே இல்லை. ஸோ அதை பற்றி கேட்டாங்க. அந்த டைமில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து T20 வேர்ல்ட் கப்பில் எப்படி விளையாடணும் அதே ஃபார்ம் வந்து நான் கண்டினியூ பண்ணலாம் தான் நினச்சேன். ஆனால் அது என்னால் முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து மஹிபாய் மற்றும் பயிற்சியாளர் ஃப்ளமிங் அவங்க 2 பேரையும் வந்து பார்க்கும்போது, மஹிபாய் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். அது என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பாய் நீ நல்லா இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு தோனி. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இழுத்த மாதிரி சொல்லியிருக்காரு. எதுக்கு இழுத்த மாதிரி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தோனி திருப்பி கேட்கும்பொழுது, சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேடாக இருந்திருக்காரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, மஹிபாய் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் வந்து என்னை வந்து மேலும் மேலும் வந்து வளர்த்துது. அது என்ன வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீ எதில் நீ சிறந்தவனாக இருக்கிறியோ அதில் மட்டுமே நீ உன்னுடைய கவனத்தை செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு தோனி பார்த்தீங்கன்னா நம்மளோட சஞ்சு சாம்சன் அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ஃப்ளமிங் கிட்ட போயிட்டு இந்த மேட்ச் எல்லாம் தோத்ததெல்லாம் விட்டுருங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து கன்ஃபார்ம் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளமிங்க்கு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் நம்பிக்கை கொடுத்துருக்காரு. அப்படியே பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லி அணிக்கு எதிராக வந்து சஞ்சு சாம்சன் சிறப்பாக விளையாடி அவர் சதத்தை வந்து பதிவு செஞ்சிருந்தார். ஸோ இதுதான் அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அவர் பேசியிருந்தார். இதை பற்றின கருத்து என்ன சொல்லி நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.